தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். We'll move to God's word now. நாம் சென்ற வாரம் நாம் தியானித்த அந்த பகுதியை நாம் 2வது செஷன்ல நாம் தியானிக்கலாம். What we meditated last week, we'll see that in second session today. பி குயிக் டு ஹியர், பி குயிக் டு ஸ்பீக், பி ஸ்லோ டு ஸ்பீக், பி ஸ்லோ டு ஆங்கர் அப்படிங்கிற வசனத்தை நாம் தியானிச்சோம். Be quick to hear, be slow to anger, and be slow to speak. We were meditating upon that. நாம் அதை 2வது செஷன்ல நாம் தியானிக்கலாம். And we can continue to meditate in the second session. ஜான் சாப்டர் 17 இருந்து ஒரு சில வேர்சஸை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show some verses from John chapter 17. மீண்டுமாய் நம்மளுடைய நாம் நாம் நிறைய பேரண்ட்ஸா நம்ம இங்க இருக்கிறோம். Once again, in our midst, we have lots of parents. மிகப்பெரிய பொறுப்பு, நம்மளுடைய பிள்ளைகளை தேவ பக்தியில கொண்டு வருவதுங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. It is a tremendous responsibility for us to bring our children up in the fear of God. ஜான் சாப்டர் 17ல நான் ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். We can meditate about some truths in John chapter 17. அதாவது அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அது சர்ச்சினுடைய ரெஸ்பான்சிபிள் பிரதர்ஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொறுப்பு அது. Whether it's parents or responsible brothers within the church, it is our overall responsibility. ஏன்னா ஜீசஸ்க்கு பிதா இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒரு சில மனுஷர்களை கொடுத்தார். The Heavenly Father chose a few people. He chose them and gave to Jesus, his son. பெரிய சர்க்கிளா இருந்தது. ஜீசஸ்க்கு முதல்ல கொடுத்தப்ப நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. Firstly, Jesus had many disciples. The circle was big. அவர்களெல்லாம் வெளியில போயிட்டாங்க. And most of them, they all left. கடைசியில இருந்தது 12 பேர் தான். And those who remained was 12. அந்த 12 பேர்லயே ஒருத்தர் போயிட்டார். And even amongst the 12, one failed. இப்ப மீதி இருக்கிறது 11 பேர் தான். And the remaining was 11. அந்த 11 பேருக்கு அந்த 3.5 வருஷத்துக்குள்ளார அவர் என்ன செஞ்சிட்டார்னா, அவ்வளவு பொறுப்புள்ளவரா இருந்தார். For those 11 people in the 3.5 years that Jesus had, he took such tremendous responsibility. அப்ப ஜீசஸ் தான் நமக்கு அவருடைய காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்றோம். So we can look unto Jesus and we can learn from him. ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். We can meditate a few things here. verse 2ல எப்படி நான் வாசிக்கிறோம். We read in verse 2. Please read. Even as you gave him authority over all flesh, and to all whom you have given him, he may give eternal life. அதாவது இப்ப நான் ஒரு ஹஸ்பண்டா இருக்கேன். என்னுடைய மனைவி பிள்ளைகள் மேல் எனக்கு எப்ப அத்தாரிட்டி அப்படின்னா, நான் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு தான் என் மனைவி பிள்ளைகள் மேல் எனக்கு அத்தாரிட்டி. So as a husband, when I have authority I have authority in order to give them eternal life. அல்லது பேரண்ட்ஸா இருக்கணும். Or for example, as parents, நம்மளோட பிள்ளைகள் மேல எப்ப அத்தாரிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இட்டர்னல் லைஃப் கொடுக்கும் பொருட்டு தான் அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ண முடியும். When we can exercise authority upon our children is in order to give them eternal life. That's it. That's only then. ஜீசஸ்க்கும் அதான் பிரின்சிபல். This principle was even that for Jesus. அந்த வார்த்தையை பாருங்க. Let's read that verse. மாம்சமான யாவர் மேலும் பிதா அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்ப அப்படின்னா இட்டர்னல் லைஃப் கொடுக்கும் பொருட்டு. So to over all flesh the Father had given him authority. When? So that he may give them eternal life. இயேசு கிறிஸ்துவுக்கே அதான் பிரின்சிபல். That was the principle for Jesus Christ himself. அப்ப எனக்கும் அதான். So even for me, that's the same. நான் ஒவ்வொருவருக்கும் அதான். For each one of us, that's the same. அருமையானவர்களே, Beloved, அதாவது நிறைய ஹஸ்பண்ட்ஸ் எப்படி மனைவி மேல அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா, see, I am your husband, I will exercise authority அப்படிங்கிற ஸ்பிரிட்ல இருக்காங்க. Many husbands, the way they exercise the authority over the wife is, I am your husband, so I will exercise authority over you. அதெல்லாம் தூக்கி எங்க போட்டுறணும்? குப்பை தொட்டில தான் போடணும். அதுல You can take all that and put it in the bin. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. It won't work out that way. அதெல்லாம் ஹீத்தன் பீப்புளுடைய கலாச்சாரம். அதெல்லாம் That's the culture of heathen people. அல்லது சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, see, நான் உன்னை பெற்றெடுத்தேன், அதனால அவன் மேல நான் அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேங்கிறதும் அதுவும் ஃபூலிஷ் தான். அது
And parents also who say, I gave birth to you, so I will exercise authority over you. Even that is foolish. நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், I give you food, நான் உனக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன், I provide you education, நான் உனக்கு க்ளோத்திங் கொடுக்குறேன், I provide you clothing, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நான் ட்ரெஸ் கொடுக்குறேன், உனக்கு நான் எஜுகேஷன் கொடுக்குறேன், நான் உன்னை பெற்றெடுத்தேன், ஆகையினால ஐ வில் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. நோ 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 நோ, அது அப்படியே சொல்லவே கூடாது. I feed you, I clothe you, I provide you education, and because I gave birth to you, I will exercise authority over you. No, you shall not say like that. அப்படி சொன்னோம்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, If you were to say that, the children of this time, what they will ask you, எவ்வளோ வெளியில் உள்ளதான ஒரு கூலி வேலை செய்யறவங்க கூட இந்த காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. the children will ask, even a heathen who's outside, who works as a manual labor, even he does the same for his children. நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்கம்பாங்க. What's the great difference for you? அருமையானவர்களே, நாம் அதனாலலாம் நம்ம அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. Beloved, for these reasons, we cannot exercise authority. நாம் எப்ப நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல நமக்கு அத்தாரிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும்? When can we exercise authority over our family members? நாம் இட்டர்னல் லைஃபை கொடுக்கும் பொருட்டு தான். In order to give them eternal life. சர்ச்சில் இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்க. For example, I'm in the church. நான் ஒரு சர்ச்சில் லோக்கல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் எல்டரா இருக்கேன்னு வச்சுக்கோ. I'm the local responsible elder in a local church. ஓகே, நான் தான் சர்ச்சில் லோக்கல் அத்தாரிட்டியா நான் இருக்கிறேன். ஆகையினால நான் வந்து அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லக்கூடாது. I'm the local elder here, so I will exercise authority. I shouldn't say like that. எப்ப நான் அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, When I can actually exercise authority, நான் இட்டர்னல் லைஃபை கொடுக்கும் பொருட்டு தான். in order to give eternal life. அப்ப நமக்கு உடனே ஒரு கேள்வி வருது. அப்ப Then we can have a question. அது எப்படி இட்டர்னல் லைஃபை கொடுக்கிறது? How can I give eternal life? நான் எப்படி இட்டர்னல் லைஃபை நான் கொடுக்கிறது? How can I give eternal life? ஜீசஸ் தான் இட்டர்னல் லைஃபை கொடுக்க முடியும். Only Jesus can give eternal life. எப்படி இட்டர்னல் லைஃபை கொடுக்க முடியும்? How can I give eternal life? அப்படி நமக்கு क्वेश्चन So உண்டாகும். we can have a question like that. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ்ல உடனே ஆர்டர் சொல்றார். In the next verse, the Lord says, ஓகே, இட்டர்னல் லைஃப்னா என்னன்னு சொல்றார். He explains what is eternal life. ப்ளீஸ் வெர்ஸ் 3. Verse 3, Ah. This is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. பிதாவாகிய தேவனையும் நீ அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். Eternal life is to know you, the Heavenly Father, as the only true God, and to know Jesus Christ whom you have sent. அப்ப எனக்கு தந்தவர்களுக்கு இப்ப நான் எப்படி இட்டர்னல் லைஃபை கொடுக்க முடியும்? So, people who have been given unto me, how can I give eternal life to them? அருமையானவர்களே, நல்ல விளங்கொள்ளணும் நாம். Beloved, please understand this carefully. How can I give eternal life to my family members? How can I give eternal life to my family members? ஆனா இட்டர்னல் லைஃப்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கு வெர்ஸ் 3ல. And eternal life is explained in verse 3. எஸ். அப்ப இது நமக்கு மூளை அறிவா இருக்க கூடாது, ரெவலேஷனா இருக்கணும். அது It should not just be head knowledge, but it should be a revelation to us. நான் ஃபாதரை நான் அறிஞ்சிருக்கணும். I should first of all know the Father. அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கணும். I should know the Son, Jesus Christ, who the Father sent. I should know him. அவரை அறிந்திருக்கிறது அத்தனையும் என் லைஃபா இருக்கணும். And whatever I know about him should be eternal life to me. இப்ப அந்த லைஃபை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிக்கணும். நான் And what I know of him should be life to me, and I have to manifest that life. இப்படிதான் இட்டர்னல் லைஃபை நான் கொடுக்கணும். That is how I give eternal life. மறுபடியும் சொல்றேன், நான் I will repeat that. ஃபாதரையும் சன்னையும் நான் பர்சனலா நான் அறியணும். I should know the Father and his Son in a personal way. அது எனக்கு லைஃப் ஆகணும். And then that should become life for me. என்னுடைய லைஃப்ல இருந்து அந்த நேச்சர், அந்த லைக்னஸ், அந்த இமேஜ், அந்த கேரக்டரை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிக்கணும். இப்ப நான் And from that life, the nature, the character has to be made manifest from my own life. இப்படிதான் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நான் And then I should give to my children. இது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. What a tremendous responsibility that is. ஓகே, கீழே இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. Now we continue to read. அதே ஸ்பிரிட்ல அவர் பேசுறாரு ஜீசஸ். In the same spirit, Jesus speaks. ஒரு 5 வெர்சஸ் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I'd like to show you 5 verses. நம்பர் 1 Number 1, 6ல வாசிக்கிறோம். verse 6 we see. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Verse 6, I have manifested your name to the men you gave me out of the world. அந்த மனுஷர் எத்தனை பேர்னா அந்த 11 பேர்.
And who are these men? These 11 people. 12 பேருக்கு தான் கொடுத்தார். அதுல ஜூடாஸ்க்கு அது விளங்கல. He actually gave 12, but Judas didn't understand this. ஓகே. அப்ப அந்த நீர் எனக்கு உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த 11 பேருக்கு உம்முடைய நாமத்தை அப்படிங்கிறத இனி ஒரு முறை நீங்க அந்த இடத்துல நாமத்தை நேம் அப்படின்னு வாசிக்கும் பொழுது இப்படி வாசிங்க. கேரக்டர் அப்படின்னு வாசிங்க. So, to the men you gave me out of this world, I have manifested. Where it says the phrase your name, replace that with your character. இன்னொரு வெர்ஷன்ல மெசேஜ் வெர்ஷன்ல ஐ ஸ்பெல்ட் அவுட் யுவர் கேரக்டர் இன் டீடைல் அப்படின்னு வாசிக்கிறோம். In the message paraphrase, it says, I've spelt out your character in detail. அப்படின்னா பிதாவுனுடைய ஒவ்வொரு சாயலையும் குமாரன் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு 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 பிதாவுனுடைய சாயலை காண்பிச்சு கொடுத்தார். The father's character, what the son did was, he individually picked each one of them and he manifested and showed and taught it to them. நான் உங்கள்கிட்ட லண்டன் சிஎஃப்சிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்றது, I would like to request London CFC this. 4 காஸ்பல் தான். There are only 4 gospels. ஜீசஸுனுடைய லைஃப் 30 வருஷம் நமக்கு என்னன்னே தெரியல. We don't know the life of Jesus for 30 years. 3 வருஷத்தினுடைய காரியங்கள் மட்டும் தான் 4 காஸ்பல்ல இருக்கு. In the 4 gospels, his 3.5 years of life is there. இந்த 4 காஸ்பலுக்குள்ளாரையும் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த லைஃப உள்ளார வச்சிருக்கிறார். The Holy Spirit, within these 4 gospels, he's treasured the life of Jesus. அப்போ பைபிள் வாசிக்கிறதுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். பைபிள் வாசிக்கிறது பைபிள்ல இயேசுனுடைய லைஃப ஸ்டடி பண்ணணும். So I won't say just read your Bible. I will say meditate upon the life of Jesus. லைஃப ஜீசஸோட லைஃப படிக்கணும். You read the life of Jesus. அதாவது I spelled out his character in detail அப்படின்னு. I spelt out his character in detail. For example, பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. There are many things in the Bible. இது எல்லாமே பிதாவுடைய கேரக்டர் தான். All these are the characters of the Father. For example, Mark chapter. For example, Mark. நாம் verse 10ல வாசிக்கிறோம். Mark chapter 9. Mark's Gospel chapter 9. 36ல வாசிக்கிறோம். Verse 36. இதெல்லாம் he spelled out. Jesus spelled out Father's character in detail. These are instances of how Jesus spelled out the Father's character in detail. ஒரு சிறு பிள்ளையை நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டார் அப்படின்றது. He says he took a child, he set it before them, taking him in his arms. அப்படிதான் போட்டிருக்கு. It says taking him in his arms, but in Tamil it says he hugged that child. நல்லா இருக்கு பாருங்க. இன்னும் அதே மார்க் 10லயும் வாசிக்கிறோம் பாருங்க. மார்க் 10ல we read also in Mark 10. டிசைபிள்ஸ்னுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா verse 13ல இருக்கு பாருங்க. The mentality of Jesus's disciples we find in verse 13. And they were bringing children to him so that he might touch them, but the disciples rebuked them. இயேசு 14 வசனம். Verse 14, but when Jesus saw this, he was indignant and said to them, permit the children to come to me. அது தமிழ்ல சொல்லுவோம்னா கோபம். இயேசு எங்கெங்கெல்லாம் கோபப்பட்டாருன்னு பார்க்கணும் பைபிள்ல. We should see where all Jesus got angry. சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. They brought little children to Jesus. டிசைபிள்ஸ்னுடைய ஆட்டிட்யூட் சில்ட்ரனை குறித்து எல்லாம் பிள்ளைகளை அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கொண்டு போங்க அப்படி. The disciples' attitude was show them away and said, oh, go back to your parents, and ask the parents to take them away. அங்க ஜெருசலேமுக்கு போறப்ப அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுச்சுன்னா ஹோசன்னா அதட்டுங்க எல்லாத்தையும். And even when Jesus was entering Jerusalem and when they were all singing Hosanna, Hosanna, the children, the disciples asked them to rebuke them to keep quiet. பாருங்களேன் அவருடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. Check and notice the mindset of the disciples. ஃபாதருடைய கேரக்டர் தான் குமாரன் வெளிப்படுத்தினார். The character of the Father, the Son was revealing. ஜீசஸ் கோவம் வந்துருச்சு. Jesus was angry here. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறுபடியும் verse 16ல மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. First he says, permit the children to come to me, do not hinder them. And then he says in verse 16, he took them in his arms and began blessing them. மறுபடியும் அவர்களை என்னோட தமிழ் வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா மறுபடியும் அணைத்து கொண்டு. And in the Tamil Bible he says again, he hugged them. அவர் மேல் கைகளை வைத்து and kept his hand, lay his hand upon them.
பாருங்க. இதான் இதான் பிதாவினுடைய கேரக்டர். This is the character of the Father. இப்படிதான் நிறைய விஷயங்கள பிதாவை குமாரன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தார். This is how, in many things, the Son was demonstrating the character of the Father and showing it. ஓகே, ஜான் 17 நாம் திருப்போம். We'll go back to John 17. இது போல 4 காஸ்பல்ல நாம் ஜீசஸ்னுடைய லைஃப்ல இருந்து நாம் நிறைய பார்க்கலாம். Like this, from the 4 Gospels, we can see a lot about the character of the Father. ஆம். இப்பொழுதும் நம்மளுடைய மூத்த சகோதரர் தான் எனக்கு ஞாபகம் வராரு. Even now, I remember our beloved elder brother. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறக்க மாட்டாங்க அதை. Even till date, my children will not forget. பிரதர் ஜாக் தமிழ்நாடுக்கு விருப்பத்துடன் வருவாங்க. Brother Zach will willingly come travel to Tamil Nadu. ஜனவரி மாசம் அப்படின்னா ஜனவரி மந்த்னா டூட்டுகுரின் வருவாங்க. In the month of January, he'll come to Tuticorin, a place in Tamil Nadu, அது India. நல்ல டீப் சவுத் அது. And it's right at the south, deep south of India. மே மந்த் அப்படின்னா மிடில் ஆஃப் த இயர் மே மந்த் வரணும் அப்படின்னா ஈஸ்ட் அந்த கோஸ்டல் சைட்ல இருக்கக்கூடிய நன்னிலம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வருவோம். And during the month of May, he will go towards the east of Tamil Nadu, towards a place called Nannalam. அது ரிமோட் வில்லேஜ். அதுல It is a remote village. கான்ஃபரன்ஸ் நடக்கணும்னா அந்த கீத்து கொட்டாய் தான் போட்டு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. If you have to have a conference, they have to use these coconut thatch leaves to thatch roofs and have to have a conference in that setting. அந்த கான்ஃபரன்ஸ் ஷெட்ல தான் நாங்கள் எல்லாம் படுத்திருப்போம் எல்லாருமே. And in that thatched setting, like a tent, we all used to sleep. அதெல்லாம் வயல்வெளிகள் எல்லாம் பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம். Because the setting was, Nannalam was a place full of paddy fields, farms. இரவுல வந்து அந்த பேடி ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஸ்னேக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த ஷெட்டை சுத்திலும் நைட்ல என்ன செய்வாங்கன்னா பிரதர்ஸ் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டு விடிய பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. Because these were farmlands where we had this tent for the conference, through the night, some brothers will be responsible having torchlights to ensure there no snakes come into this tent. காலையில குளிக்கணும் அப்படின்னா பம்ப் செட்ல தான் போய் குளிக்கணும். So morning, when all the brothers wake up to have a shower, they need to go to a well where there'll be a motor pumping water out for the farm. எஸ், கான்ஃபரன்ஸ் 3 நாள் நடக்கும். 3 days conference used to happen like this. எல்லாம் ஒரு ஓப்பன் ஹெவன் தான், அதெல்லாம் ஃபயர் தான் எல்லாம். It was truly an open heaven and fire. ஸோ பிரதர் ரெகுலரா வந்துருவாங்க. Brother will regularly come to these conferences. எங்களோட கூட தான் இருப்பாங்க அவங்களும். He will stay with us. அந்த டைம்ல நான் ஒரு எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த பிள்ளைகள் குறித்த காரியத்தை சொல்லும் பொழுது அது ஞாபகம் வருது. The reason I'm saying is, when I say about children, these things come to my memory. ஒரு முறை நான் கான்ஃபரன்ஸ் சைட்ல நான் நிறைய கொஞ்சம் எனக்கு பொறுப்பு இருந்ததுனால நான் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு நான் அங்கேயே தங்கிட்டேன் நான். Because I had responsibilities during the conference, that night after the conference, I stayed there. இவங்க கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு என் ஒய்ஃப் பிள்ளைகள் எங்க போயிட்டாங்கன்னா நன்னிலம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாங்க. So my children and wife, after the conference, they go to the Nannilam bus stop. எல்லாம் இப்ப ஊருக்கு கிளம்பணும், எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும். Because after the conference, everybody has to return to their home places. பிரதரும் பஸ் பிடிச்சு தான் போறாங்க. பிரதர் பஸ் பிடிச்சு தான் போவாங்க. And brother Zach also, he has to take the bus only to return. அவங்களும் பஸ்ஸுக்காக நிக்கிறாங்க. And he's also standing at the bus stop. சிஸ்டர் ஆனி அவங்களும் பஸ்ஸுக்காக அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. Brother Zach, sister Annie, they're standing there for the bus. அந்த டைம்ல நேரா என்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு நேரா அங்குள்ள ஒரு பெட்டி ஷாப்புக்கு போய் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கினார். He saw my children also standing for the bus. He went to a roadside shop, a small shop, and he bought some chocolates for them. வாங்கிட்டு வந்து பிள்ளைகள் கையில் கொடுத்தாரு. He bought the chocolates and gave it to the children's hand. See that the act of that kindness, that love. It's an act of kindness and love that you can notice. அவங்களுக்கு அவ்வளோ ஜாய் அது. And the children were so much overjoyed by that. அங்கிளே போய் கடையில போய் சாக்லேட் வாங்கிட்டு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு. See, uncle himself, he went to the shop and he got chocolates for us. அந்த பிள்ளைகளுடைய ஹார்ட்டை வின் பண்றது. That's how he won the heart of the children. இதான் ஜீசஸ். இப்ப ஜீசஸ் எப்படி இருந்துப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. Now you can imagine how Jesus would have been. நாம் நம்மளுடைய சிறு பிள்ளைகளோட கூட நாம் மிங்கிள் ஆகல, பழகல, ஃபெலோஷிப் பண்ணல அப்படின்னா சம்திங் நம்ம கேள்வி கேட்கணும். So with our little children, if we don't spend time and we have fellowship with them, then we have to ask ourselves a question. அது மார்க் 9 and 10ல வாசிக்கிறோம். We can see that in Mark 9 and 10. ஓகே, அது ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். And because I remember that, I mentioned. So இப்படி 4 காஸ்பல்ல ஜீசஸ்னுடைய
சின்ன 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 காரியங்கள் எல்லாம் ஒரு ஃபாதர் மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிச்ச விஷயங்கள் எல்லாமே. That is how Jesus, in small things, he was manifesting the character of the Father. ஓகே, வெர்ஸ் 6ல வாசிக்கிறோம். Verse 6. இந்த வேர்ஸை நம்ம எப்படி வாசிக்கணும்? இப்ப நியூ கோவெனன்ட்ல இன்னைக்கு இந்த வேர்ஸை நான் எப்படி வாசிக்கணும்? In the new covenant, how should I read this verse? தேவன் எனக்கு முதல்ல மனைவியை கொடுத்தார், அப்புறம் 4 பிள்ளைகளை கொடுத்தார். The Lord first gave me a wife and gave me 4 children after that. ஓகே, மேரீடுங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, பிள்ளைகள் மேரேஜ் ஆனதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. So children's marriage and all happened after a period of time. ஓகே, மனைவி, Wife, 4 பிள்ளைகள். 4 children. ஓகே, எனக்கு இப்ப இந்த வேர்ஸை நான் எப்படி வாசிக்கிறேன்? So in that situation, how do I read this verse? பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த 5 பேருக்கு, என்னுடைய மனைவி 4 பிள்ளைகளுக்கு உம்முடைய சாயலை, உம்முடைய நேச்சரை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு நான் முடிக்கணும் இந்த வசனத்தை. I should read and finish this verse like this. Father, out of this world, you chose and gave me my wife and my 4 children. Now I have to manifest your character to each one of them. Praise God. Praise the Lord. இப்ப இந்த வேர்ஸ் நீங்க எப்படி வாசிக்கணும்? And how should you read this verse? தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பொறுப்பை நாம் இந்த காரியத்தை செய்யணும். We should take the responsibility to the wife and children that God has given you. அப்ப முதலாவது அவருடைய நாமத்தை நாம் அறிஞ்சிருக்கணும்ல, அவருடைய சாயலை நான் அறிஞ்சிருக்கணும்ல. So firstly, I should know the Father's name, his character. நான் அறிஞ்சிருந்தா தான் நான் கொடுக்க முடியும், நான் வெளிப்படுத்த முடியும். Only if I know that first, then I can manifest and show them. நம்பர் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி. That's the number 1 responsibility. இதுதான் நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். The number 1 responsibility we have to do for our children. அருமையானவர்களே, நாம் ஃபியூச்சர் எஜுகேஷன், அவர்களுக்கு உண்டான ஃபியூச்சர் சேவிங், அதெல்லாம் செகண்டரி. Their future, the savings, their higher studies, all that is all secondary. அதெல்லாம் கொடுப்போம் நம்ம. That we will all give. ஆனா எதை கொடுக்க தவறிடக்கூடாது அப்படின்னா, But what you should not fail to give, இட்டர்னல் லைஃபை கொடுக்க நாம் தவறிடக்கூடாது. you should not fail to give them eternal life. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி காண்பிக்கிறதுல நாம் தவறிடக்கூடாது. We should not fail to manifest and show them. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காரியத்தை சொல்றேன். For an example, I will show you இப்ப something. ஃபாதருடைய கேரக்டர் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு காரியத்தை ஏற்கனவே ஒன்று சொன்னோம் நாம. For example, the father's character, we already saw one example. இப்ப ஃபாதருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, What is the father's character? நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்வார். To ungrateful people and to enemies, he will do good. அதாவது சத்துருக்களுக்கும் அவர் நன்மை செய்வார். He will do good to even his enemies. நல்லோரா இருந்தாலும் சரி, தீயோரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நன்மை செய்வார். Whether they are good or evil, he will still do good to them. இதான் பிதா. This is the father. இப்ப குமாரன் பூமியில எப்படி இருந்தார் அப்படிதான் இருந்தார். And the son, he lived his life like that on earth. இப்ப நான் பிதாவுடைய கேரக்டர் இயேசு மூலமாய் நான் அறிந்து நான் பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். Now through Jesus Christ, I need to know the character of the father and then demonstrate that to my children. என்னுடைய வேதத்திலே எவ்வளோ வெர்சஸ்ல என்னுடைய one of the favorite verses. In the Bible, many favorite verses I have, and here is one of my favorite verse. Matthew 5:44. Matthew 5:44. அது நம்மளுடைய dwelling place-ஆ இருக்கணும் அது. It should be our dwelling place. Matthew 5:44. Matthew chapter 5 verse 44. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறது. To love your enemies. தமிழ் பைபிள்ல நல்ல paraphrase பண்ணியிருக்கோம் அது. It's paraphrased very well in the Tamil Bible. சத்துருக்களை சிநேகிக்கிறது. Love your enemies. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது. Pray for those who persecute you. curse you. கர்ஸ் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறது. Pray for those who curse you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது. Do good to those who hate you. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்றது. You go pray for those who give you trouble and persecute you. இப்படி இந்த அளவுக்கு NASB-ல இல்ல. It's not given to that extent in the NASB. யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெர்ஸ்ல, who all it mentions in this verse? நம்மளுடைய சத்துருக்கள், our enemies, சபிக்கிறவர்கள், those who curse us, பகைக்கிறவர்கள், those who hate us, நிந்திக்கிறவர்கள், those who despise us, நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள். those who give trouble to us. Verse 44, 5:44. 5:44 has all of this. ஓகே, இத நம்ம எல்லாருமே நமக்கு எல்லா ஃபேமிலிஸ்ல நம்ம இருக்கோம். நம்ம in our family, all of this we have.
நமக்கு நமக்கு நம்மளை சபிக்கலாம், நம்மளை பகைக்கலாம், நம்மளை நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம். They could do harm to us, persecute us, despise us, and all those things. சர்ச்சிலேருந்தே நம்ம ஒரு குரூப் இந்த மாதிரி காரியங்கள் எழும்பலாம். So even from within the church, a group can be like that. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் சைட்ல இருந்து இது மாதிரி காரியங்கள் எழும்பலாம். From our relatives, people can rise up like that. நம்மோடு கூட இருக்கிறதான நெய்பர்ஸ்ல இருந்து பிரச்சனைகள் வரலாம். From our neighbors, we could have people like that. நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல இருந்து இப்படிப்பட்ட பீப்புள் வரலாம். There could be these people coming as from your work colleagues. இப்ப நாம் எப்படி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்மளுடைய பிள்ளைகள் நம்மள பாக்குறாங்க. So our response to each of these actions, our children are watching. அந்த இடத்துல தான் நம்ம லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிக்கணும். That's where we manifest the life. ஃபார் எக்ஸாம்பிள், For example, நான் டீடைலா சொல்ல விரும்பல. I don't want to go through much detail. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சைடுல From amongst my relatives, எங்களை அவதூறாய் பேசினவர்கள் உண்டு. there are people who spoke evil about us. பொய்யாய் தவறாய் அவதூறு பண்ணி பேசினவர்கள் உண்டு. They lied. They did not represent the truth. They spoke evil about us. அத பிள்ளைகளுக்கு தெரியும். அது Our children also know it. அதை நாங்க ஃபேஸ் பண்றத பிள்ளைகள் அது வழியா கடந்து நாங்க போறத பாக்குறாங்க. So our children witness that what we are going through. இப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மைல் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் முதலாவது ஒரு மைல் அப்படில ரெண்டாவது மைல் வரைக்கும் போக சொன்னார். The Lord said, if someone asks you to walk a mile, walk the second mile. ஒரு மைல் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது தான் ஒரு மைல். The first mile is to forgive. சிலர் அந்த ஃபர்ஸ்ட் மைலுக்கே போறது கிடையாது. Some people don't even reach the first mile. சிலர் ஃபர்ஸ்ட் மைல்லே அப்படியே முடிச்சிடுறாங்க, அதோட சரி அப்படின்னு. But some people say, I've come the first mile, and they sit there. நாம் ரெண்டாவது மைலுக்கு போகணும். But we need to walk up to the second mile. அது என்ன ரெண்டாவது மைல்? What is the second mile? அவர்களுக்கு நாம் நன்மை செய்யறது. We should go and do good to them. ஜீசஸ் அப்படிதான் சொன்னார், பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொன்னார். Do good to those who hate you. நீ முதல்ல ஜெபம் பண்ணலாம். First, you can pray for them. அவர்களை ஆசீர்வதிக்கலாம். You can go bless them. எஸ், அவர்களுக்கு அவர்களை மன்னிச்சு அவர்களுக்கு நாம் நன்மை செய்யலாம். You can forgive them and you can do good to them. இப்ப அத பிள்ளைகள் பார்க்கணும். அத And our children should witness that. என்னுடைய சூழ்நிலையில ஒரு சமயத்துல இந்த டைம்ல டாடி என்ன முடிவு எடுக்க போறாங்க, டாடி மம்மி என்ன செய்ய போறாங்கன்னு வாட்ச் பண்ண நேரம்லாம் உண்டு. There have been time where my children were sitting around and watching what will mommy and daddy do in this occasion. ஏன்னா அது போல ரிலேட்டிவ்ஸ் சில காரியங்கள் எல்லாம் பண்ணிருந்தாங்க குடும்பத்துல. Because the relatives had created certain situations like that for the family. சில அவதூறாய் பேசினவர்கள்லாம் உண்டு. People who spoke evil. இப்ப இந்த சமயத்துல டாடி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்ப they're watching. What is daddy going to decide now? பாப்போம். Let's see. அதுல ஒரு பையன் சொல்றான், and one of my sons will say in that, டாடி பத்தி நமக்கு தெரியாதா என்ன? Do we not know about our daddy? டாடி என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். We know what our daddy will do. அதே மாதிரி தான் நாங்களும் நடக்கிறோம். And that's how we also behaved. அப்போ மம்மிட்ட சொல்றான். Then he's telling his mommy, எங்களுக்கு தெரியும், we know, நீங்க இப்படி போவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். we know you'll go this way. நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னு தெரியும். We know you'll go bless them. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு We தெரியும். know that you'll give up everything and come back. அவங்களுக்கு நன்மை செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். And we also know that you'll do good to them. அப்படிங்கறத பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிந்திருக்கிறார்கள். Our children knew that. அருமையானவர்களே, வசனத்தை நாம் கொடுக்க கூடாது. Beloved, we should not just dictate verses to them. அவர்களுக்கு நாம் லைஃபை கொடுக்கணும். We should give them life. இதுதான் இட்டர்னல் லைஃபை கொடுக்கிறது. And that is what it means to give them eternal life. இப்படிதான் ஜீசஸ் சீஷர்களுக்கு கொடுத்தார். That's how Jesus gave it to his disciples. எஸ், அருமையானவர்களே, Beloved, ஜான் 17க்கு நாம் திருப்போம். we'd go back to John chapter 17. ஜான் 17 John chapter 17, verse 6 பாருங்க. verses 6. இந்த வெர்ஸ்ல ஆண்டவர்ட்ட நீங்க வெளிச்சம் கேளுங்க. You ask the Lord to show light from this verse. பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனைவி பிள்ளைகளுக்கு உம்முடைய சாயலை, உம்முடைய திவ்ய சுவாபத்தை நான் வெளிப்படுத்தட்டும். Lord, from this world, the wife and the children you've given me, Lord, help me to manifest your character, your divine nature, Lord. Help me to manifest it to them. ஓகே, நம்பர் 1. That's number one. இதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. That is our first responsibility. நாம் கடந்த நாட்கள்ல நான் ஃபெயிலா இருந்தா நமக்காக சோர்ந்து போக கூடாது. If we had failed in the past days in this, we should not get discouraged. தொடர்ந்து நாம் அந்த லைஃப்ல நாம் போயிட்டே இருக்கணும். நாம் We should continue to walk in this life. ஓகே, verse 8ல நாம் வாசிக்கிறோம். Verse 8, we read, நம்மளுடைய இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவன் நமக்கு தந்தவர்களுக்கு நாம் நம்மளுடைய இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. the second responsibility we have to the ones that God has committed to us. ஜீசஸ் சொல்றாரு பாருங்க. Jesus says here, பிதாவே, நீர்
எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இந்த 11 பேருக்கு நான் கொடுத்திருக்கேன். Lord, the words which you gave me, I have given to all these 11 you have given unto me. Praise the Lord. Praise the Lord. இந்த வார்த்தை இப்படி படிப்போமா? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நீர் எனக்கு தந்த அந்த 11 பேருக்கு நான் கொடுத்துட்டேன். We'll read this verse like this, verse 8. Lord, the words that you gave me, I have given to all the 11 disciples you have given to me. Yes. இப்ப நாம எப்படி சொல்றது இப்ப? Then how can we appropriate this verse to us? பிதாவே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அந்த வார்த்தையை நான் முதல்ல புசிக்கணும். நான் புசித்து என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். We can read it for us like this. Lord, the words that you gave me, I first of all have to receive and eat of it, and then I have given those words to my wife and children. ஓகே, உங்களுக்கு புரியலன்னு வச்சுங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். If you didn't understand, I will give you an example. நமக்கு எங்க லைப்ரரியில ஹியோ மை சன்ஸ் இருக்குல்ல, We have the Hero My Son's books in the library here. நீங்க படிக்கலைன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. நீங்க If you haven't read that book, please take and read it. ஆன்லைன்ல இருக்கு. It's also available online. அது என்ன அப்படின்னா, What is that book? அது புக் ஃபார்ம்ல இன்னைக்கு வந்திருக்காது. Today it's come in a form of a book. பிரதருடைய 4 சன்ஸும் யுஎஸ் போன டைம், When Brother Zach's 4 children went to the US, பிதா அவருக்கு தந்த அந்த வார்த்தைகளை தான் வாழ்க்கையை நிஜமாக்கி தூரத்தில் உள்ளதான பிள்ளைகளுக்கு என்ன எழுதுறார், அந்த எழுதுனதான அந்த இமெயில்ஸ், அந்த லெட்டர்ஸ் தான் எல்லாம். This book is a compilation of the words that the father gave to Brother Zach. He took it, he obeyed it, made it live, and then he wrote them as emails and letters to his sons in the US. எல்லாம் ஒவ்வொன்றும் பாருங்களேன், எல்லாம் இட்டர்னல் லைஃப். அதெல்லாம் அது எல்லாமே இட்டர்னல் லைஃப். அது And we can say all of that written there is eternal life. நான் அப்படியே சமயத்துல நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படியே படிச்சு பாக்குறது. அப்படியே And when I get time, I go through that book and I read it. அங்க இருக்கிற கல்ச்சர், அங்குள்ள பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க, இந்தியால இருக்காங்க, பிள்ளைகள் அங்க இருக்கு. The parents are here in India, the children were living in US, and the culture, how they were living there. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாலிப பிராயத்துல அவர்களுக்கு என்னென்னலாம் டேஞ்சர்ஸ் இருக்கு, என்னென்னலாம் ஈவில்ஸ் இருக்குங்கிறத எவ்வளவாய் வேத வசனத்தை கொடுத்து 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 அவர்களை என்கரேஜ் பண்ணி வச்ச காரியங்கள். So as they are growing in their youth in US, what all evil is there, danger is there in the world, what he received from the Lord, he is writing, giving him and writing it to them. எஸ், அதான் நம்மளுடைய இதுதான் இட்டர்னல் லைஃப் கொடுக்கிறது. Yes, this is what it means to give eternal life. எப்படின்னா சும்மா ஒரு வசனத்தை கொடுக்கறது இல்ல, Not just to write some verses and give them, அதுல இருந்து ஒரு வெளிப்பாடையும் ஒரு வெளிச்சத்தையும் லைஃப்ல இருந்து கொடுக்கிறது. to give some light and revelation from his life. எஸ், நாம் கடந்த நாட்கள்ல குறித்தும் சோர்வடைய கூடாது. We should not get discouraged about our past life. அது கிடையாது. Not that way. நாம் எதுக்காக பேசுறோம்னா, இப்ப உள்ள பிள்ளைகளுக்காக நாம் பேசுறோம். The reason why we speak is for the children who are here today. இப்ப இந்த வயசுல வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் வருகிற நாட்கள் பொறுப்புள்ளவர்களா இருக்கணுங்கிறதுக்காக பேசுறோம். We speak because we have to be responsible enough in the coming days for the children that we have here. எஸ், அப்ப ரெண்டாவது பொறுப்பு அப்படின்னா, So the second responsibility, தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற வார்த்தைகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கணும், நமக்கு தந்தவர்களுக்கு கொடுக்கணும். the words that we receive from the Lord, we have to give to those whom the Lord has given to us. எஸ், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நாம் சொல்லிடணும். We should give the word according to the season. சில சமயங்கள்ல எனக்கு மேட்ரஸ் புதுவா மேட்ரு சரி, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய 4 பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப மோர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மதர் தான். So sometimes I don't know the whole context, and the person who knows the most about my children and the context is the mother. நிச்சயமா அது ஒரு பேலன்ஸ் இருந்தே ஆகணும். Definitely there has to be a balance there. ஒருத்தர் சிவியரிட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் கைண்ட்னஸ் காண்பிக்கணும். So if one person is showing severity, the other person has to show kindness. ரெண்டு பேருமே சிவியரிட்டி காமிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படா பறகடிச்சு வெளியில போகணும்னு நினைப்பாங்க. If both of them show severity only, then the children will be waiting, when can I get my wings and fly away from this home? அப்பா அங்க முடியலடா அப்படின்னு. I can't bear this anymore. எப்ப நான் வெளியில போவேன்? When can I fly out? இங்க உள்ள யூனிவர்சிட்டியா? எப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு போவேன்? எப்ப நான் வெளியில போவேன்? Here it's a university, good chance to get out of the home to go to university. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடக்கூடாது. So both the parents should not go down that route of being so extreme. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போறது அப்படின்னு சொல்லிட்டா தாராளமா இருக்கிறது. The other extreme to get to
is to just be very generous and lavish. ஆமா, தாராளமா இருந்துட வேண்டியது. Just be generous. ஒண்ணு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சிவியரிட்டியா இருக்கிறது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து ஜெனரஸா கைண்டா இருக்கிறது. One extreme is severity, the other extreme is being too liberal and generous. சோ நமக்கு அந்த பேலன்ஸ் நமக்கு தெரியணும். நமக்கு You need to understand the balance. இதுக்கு தான் நாம் பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி வேணும்னு சொல்றோம். This is why we keep saying you need the Holy Spirit. You need the Holy Spirit. ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்தாவி தாங்க, ஞானத்தை தாங்க. Lord, give us the Holy Spirit. Lord, give us wisdom. இப்ப சிவியரிட்டி காமிக்கிறதா இல்ல கைண்ட்னஸ் காண்பிக்கிறதா? In this situation, Lord, should I show severity or kindness? ஆண்டவரே குழப்பமா இருக்கு. Lord, I'm a bit confused. எனக்கு ஞானத்தை தாங்க. Lord, give me wisdom. எஸ், நமக்கு ஞானம் தேவை. We need wisdom. தேவன் ஞானத்தில் நாம் கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். If we lack wisdom, if we ask the Lord is faithful to give us wisdom. ஃபார் எக்ஸாம்பிள், For example, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I'd like to show you one thing. இன்னைக்கு எனக்கு வயசு வந்து 60க்கு மேல இருக்கலாம். Today, I may be over the age of 60. இப்ப பிள்ளைகளை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கலாங்கிறதுக்கு இன்னைக்கு ஞானம் இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஞானம் இருக்கலாம். Today, I may have the wisdom how to grow my children up. பொதுவாவே எல்லாருக்கும் அந்த 60s தாண்டிட்டாங்களே அந்த பிள்ளைகளை குறித்துதான காரியத்துக்கு ஒரு ஞானம் இருக்கும். So once somebody crosses the age of 60, naturally they'll have wisdom to grow the children. ஆனா தேவன் பிள்ளைகளை கொடுக்கறது எப்படின்னா 30sல கொடுக்குறாரு. But how God gives, when God gives children is when you're in your 30s. எப்ப ஞானம் வருது? When do you get wisdom? 60ல In வருது. your 60s. ஆனா 30sல கையில பிள்ளைகளை கொடுத்துறாரு. But when do you get your children? In 30s, the Lord gives. அப்ப பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா 30sல ஞானம் இருக்காது. So in your 30s, you won't have the wisdom. அப்ப நிறைய நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம So we make many a mistake. தப்பு பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம்? ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். Mistake upon mistake, and that's how we learn wisdom. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஆண்டவரே, நான் தவறாம இருக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. Lord, give me wisdom so that I will not fail. எஸ், மீண்டும் சொல்றேன். 60ல இருக்கிற விஸ்டம் 30sல இருக்கிறது இல்ல. The wisdom, I'll repeat, the wisdom you have in your 60s, you do not have in your 30s. நாம் நிறைய காரியங்களை ஃபூலிஷா பண்ணுவோம். And many things we do it foolish. அதாவது பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கு. ரெண்டு ஈவில் இருக்கு. In growing our children, there are two evil. ஒன்னு ஃபூலிஷா வளர்க்கறது. One, we grow them in a foolish way. ஒன்னு ஹிப்போக்ரிட்டிக்கல் வேல வளர்க்கறது. And another way, you do it in a hypocritical way. ஒன் இஸ் மோர் டேஞ்சரஸ். One is more dangerous. ஹிப்போக்ரசி இஸ் மோர் டேஞ்சரஸ். Hypocrisy is more dangerous. எதை காட்டிலும் அப்படின்னா ஃபூலிஷா இருக்கிறத காட்டிலும். Compared to being foolish, hypocrisy is more dangerous. ஏன் அப்படின்னா பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம மேல நம்மளுடைய வார்த்தை ஒண்ணு கூட செல்லாது. The reason I say that is not one of our words will come to pass. ஒரு பேரண்ட் ஃபூலிஷா வளர்க்கறாங்க. One parent brings the child up in a foolish way. ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் வேல நடத்துறாங்க. The other parent brings the child in a hypocritical way. அதாவது சண்டே கிறிஸ்டியனா இருக்காங்கன்னு வெச்சு. ஒரு பேரண்ட் சண்டே கிறிஸ்டியனா இருக்காங்க. So example, the one parent trains the children to be a Sunday Christian. அதாவது அவங்களே சண்டே கிறிஸ்டியன்ஸ். They themselves are Sunday Christians. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஃபைட்டிங் தான். Both of them are fighting. வீட்ல எல்லாம் வேர்ல்ட்லி வேல்யூஸ் தான் எல்லாமே. And at home, all their values are worldly values. எல்லாம் ஈவில் ஸ்பீக்கிங். All speaking evil. எல்லாம் மணிக்கு பின்னால போறது. Running after money. ஒரு தேவன் மேல விருப்பமே கிடையாது. No desire to follow the Lord. ஒரு அன்காட்லி ஹோம். It's an ungodly home. ஆனா இங்க சண்டே வர்றாங்க. But Sunday they come to church. சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. They are nice Sunday Christians. அந்த பிள்ளைகள் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? What can these children receive? ஓகே, இப்படிதான் வாழணும் போல இருக்கு. The message they receive is, this is how we ought to live our life. அந்த பிள்ளைகள் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. And the children observe and grow up. ஓகே, 6 நாட்கள் எப்படினாச்சும் இருக்கலாம். So the way to live is 6 days you can live how you want. சண்டே வரலாம். Sunday you come. அந்த சர்ச் முடிச்சிட்டு போணும். You turn up to church, finish church and go home. ஒரு சில நாட்கள் வரும் அந்த பிள்ளைகள் எல்லாரும் உலகத்துக்குள்ள போய்டுவாங்க. A day will come when all these children will become worldly. நான் சர்ச்சுக்கு வரல, எனக்கு போர் அடிக்குதுன்றுவாங்க. They'll say, I do not want to come to church, it's boring. சர்ச் போரிங் பிளேஸ். Church is a boring place. வேர்ல்ட் எனக்கு அட்ராக்டிவா இருக்கு. The world is more attractive to me. மீடியா எனக்கு அட்ராக்டிவா இருக்கு. The media is attractive to me. எனக்கு அட்ராக்டிவா இருக்கு. Friends are more attractive to me. ஆப்போசிட் செக்ஸ் எனக்கு அட்ராக்டிவா The இருக்கு. opposite sex, it's more attractive to me. சர்ச் such a boring place இருக்கு எனக்கு. But church is such a boring place. நான் வரல. I will not come to church. ஒரு நாள் வந்துரும். A day will come. யாருக்கு? For who? ஹிப்போக்ரிட்டிக்கலா பிள்ளைகளை வளர்த்துக்கிறவர்களுக்கு. For those who grew the children in a hypocrite way. சோ இது ஒரு டேஞ்சர். This is one danger. இது ஃபூலிஷா வளர்க்கிறது ஒரு டேஞ்சர். And to grow the children in a foolish way is yet another danger. அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு.
there is hope for them. ஆண்டவரே நான் ஃபூலிஷா இருக்கேன், எனக்கு ஞானத்தை தாங்கன்னா ஆண்டவர் ஞானத்தை தருவார். When they cry out, Lord, I've been foolish, give me wisdom, the Lord will give them wisdom. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன். If a man lacks wisdom, let him ask of the Lord, who will give in a perfect way. கட்டாயம் தேவன் ஞானத்தை தருவார். The Lord will definitely give. தேவனே அப்படிதான் வச்சிருக்கிறார். That's how the Lord has ordained it. 60s ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது 30s தான் கொடுக்கிறார். The Lord doesn't give wisdom in 30s. He gives you when you're in your 60s. நிறைய விஷயங்கள் நமக்கு ஞானமே இல்ல. Many things you won't have wisdom. ஏன் அந்த ஞானத்தை அவர்ட்ட போய் நான் கேட்கணும்? Because you should go to the Lord and ask for that wisdom. ஓகே, நாம் verse 9க்கு வர்றோம். Verse 9. verse 9. Verse 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். I ask on their behalf. எதற்காக வேண்டிக் கொள்கிறேன்? For what do I ask? வேண்டிக் கொள்றப்ப நான் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். He says, I ask on their behalf. எதற்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறது verse 15 உடைய latter partல இருக்கு பாருங்க. The latter part of verse 15 is hidden for what he is asking on their behalf. நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். To keep them from the evil one, I ask you. Praise the Lord. Praise the Lord. தீயோனிடமிருந்தும் இந்த உலகத்தில் உள்ள தீமையிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் காக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Lord, we ask so that you will preserve them from the evil one and from this evil world. அப்ப third thing, நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, what is our third responsibility? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். We have to pray for them. கணவன் மனைவி சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கணும். Husband and wife united in heart. இந்த உலகத்தில் உள்ள தீமையிலிருந்து காக்கப்படணும் ஆண்டவரே. Lord, to be preserved from the evil of this world. மற்ற காரியங்கள் அடுத்ததுதான். All the other things are secondary. Yes, மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாம் கேட்கலாம். We can ask for all the other things. Yes. ஆனால் இதுதான் பிரதானமா இருக்கணும். But the primary thing should be this. நாம் அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். We should pray for them. அந்த அவர்களுக்காக என்ன? தேவன் எனக்கு தந்தருளினவர்களுக்காக, எனக்கு தந்த மனைவி பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். For them means who? It's for the wife and the children that God has given me. I should ask on their behalf. அவங்களுக்கு நிறைய இன்னைக்கு பிரஷர் இருக்கு இன்னைக்கு வெளியில. There is a lot of pressure out there today for them. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு அவ்வளவு பிரஷர் இருக்கு. From friends there's a lot of pressure. எஸ், அவங்களுக்கு ஒரு போராட்டமே இருக்கு பாவம். They have a whole turmoil out there. அவங்களுக்கு நாம் கம்பேஷனா இருக்க வேண்டிய சிம்பத்தி அவர் மேல் சிம்பத்தி பண்ணணும். We need to be compassionate, sympathetic towards them. அவங்களுக்கு அப்படியே இப்படிமா இருக்காங்க. They are in panic and turmoil. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய சர்ச்சினுடைய வேல்யூ சிஸ்டம் என்னன்னு தெரியும். They know very well the value system of the church. பேரண்ட்ஸ்னுடைய வேல்யூ சிஸ்டம் என்னன்னு தெரியும். They understand the values of the parents. ஜீசஸ பத்தியும் அவங்களுக்கு தெரியும். They also know about Jesus. ஜீசஸ்னுடைய கல்வாரி அன்பு அவங்களுக்கு தெரியும். They also know about Jesus' love on Calvary's cross. இதன் மத்தியிலையும் வெளியில அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த வேர்ல்டுனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னுடைய பவர் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய பிள்ளைகளும் போராடிட்டு இருக்காங்க. But despite all that, the attraction and temptation of the world is powerful and they are also struggling there. அப்ப நாம எவ்வளவா அவங்களுக்கு ஜெபத்துல அவர்களை நாம் தாங்கணும் அதுல. So as they are struggling, how much by prayer we should support them? Yes, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். We should pray for them. நான்காவது விஷயம். Fourth responsibility. Verse 12 வாசிக்கிறோம் பாருங்க. Verse 12. John chapter 17 verse 12. நம்மளுடைய fourth responsibility. ஜீசஸ்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்றது. John chapter 17 verse 12. The fourth responsibility that we learn from Jesus. நான் இந்த பிதாவே நான் இந்த 11 பேரோடு கூட நான் உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே I guarded them. நான் காத்துக்கொண்டேன் நான். While I was with them, I was keeping them in your name, these 11 people which you have given me, and I guarded them. எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. What a tremendous responsibility. காத்துக்கொண்டார். அவருடைய நாமத்தினாலே அவர் காத்துக்கொண்டார். By his name, he guarded them. அருமையானவர்களே, எஸ், பிள்ளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. Beloved, we should protect, guard our children. சில விஷயங்களெல்லாம் நாம் சிவியரிட்டி காண்பிக்க வேண்டியதா இருக்கு. Certain things we have to be severe. For example, Luke chapter 15 பாருங்க. Luke chapter 15, for example. Luke 15. Luke chapter 15. இது ஃபாதருடைய கேரக்டர். This is the character of the father. ஃபாதருடைய கைண்ட்னஸ் அங்க இருக்கு. There is the father's kindness we see. நாம் நிறைய பேர் எதை பாத்துறோம் அப்படின்னா ப்ராடிகல் சன், ஃபாதர் அப்படின்னு பாக்குறப்ப ஃபாதர் அப்படின்னா கைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். So when we see the father and the prodigal son, we assume the father's kindness. ஓ, அப்படிப்பட்டவன அவர் ஆண்டவர் பிதா ஏத்துக்கொண்டார் அப்படின்னு. Such the father accepted. அது ஒரு சைடு தான் அது. That is only one side. இன்னொரு சைடு என்ன இருக்குன்னா ஃபாதருடைய சிவியரிட்டி அதுல இருக்கு பாருங்க. On the other side of the coin, you see the severity of the father. Verse 29ல இருக்கு. Verse 29. But he answered and said to his father, look, for so many years I've been serving you,
And I've never neglected a command of yours, and yet you have never given me a young goat so that I might celebrate with my friends. அந்த பாருங்களேன், அந்த ஒரு பார்ட்ட மட்டும் எடுத்துக்குவோம். என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீங்க என்ன அனுமதிக்கல. Just look at this one part, that I might celebrate with my friends. You did not permit me. சில சமயங்கள்ல சில பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான பெரிய இதான் பிரச்சனையே தான். Between parents and children, this can be a big conflict sometimes. நான் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில போணும். I want to go with my friends, go outside. நான் நைட் வந்து நான் ஒரு நைட் வெளியில என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஸ்டே பண்ணணும். I want to stay overnight with my friends. அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. Them to say, no, that such things won't happen here. அந்த ஓவர் நைட் ஸ்டே பண்ற பிசினஸ்லாம் இந்த வீட்ல நடக்காது. There is no business of overnight stay in this house. அதெல்லாம் முடியாது. You can't do that. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I will not permit it. ஃப்ரெண்ட்ஸோட இங்க காரியம் அங்க போறது இங்க போறதுக்கு இந்த ஓவர் நைட் அந்த பிசினஸ்லாம் இங்க ஆகாது. To go with your friends here and there and have overnight stay, all that will not happen. எஸ், இதான் காடிங். That's how you guard. அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. We don't know how those friends will influence them. செக்ஸுவல் காரியத்திலேயா அல்லது ட்ரக்ஸா அல்லது இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கு, எப்படி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. In a sexual way or with drugs, on whichever way, we do not know how the friends will influence them. அப்ப பிள்ளைகள் நம்மள்ட்ட கேட்பாங்க, Our children will ask, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி so do you think my friends are like that? நோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும். We can say, I know your friends are right friends. ஆனால் இந்த வீட்ல ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம், அவ்வளவுதான் அது. However, there is an unwritten rule in this home. அவ்வளவுதான். That's இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I will not permit that. எஸ். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் ஃபைட்டிங் இருக்கும். So there will be some conflict and fights. அப்ப யாருடைய கைதான் நமக்கு ஓங்கி இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட கை தான் ஓங்கி இருக்கணும். So where the arm should be strong is the parents' arm should be strong upon the children. அந்த இடத்த பிள்ளைகள் அப்படி முரட்டாட்டம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. The children will rebel and they'll show their rebelling. அந்த பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியும்படிக்கு தேவன் பண்ணிடுவார். But the Lord will cause the children to come into obedience. அந்த இடம் முக்கியமான இடம். It's a very important juncture. நோ, நீ போக கூடாது. To say no, you cannot go. அது பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. It will be difficult for the children. கஷ்டமா இருந்தாலும் அவர்கள் அது ஒபே பண்ணிடுறாங்க. Even when it's difficult, they will obey. எப்ப? When? பரமபிதா எனக்கு சொல்லி சிட் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல நான் சிட் ஆகணும். நான் When it is possible is when the Heavenly Father has said to me, sit, and I've sat, then it will be possible. அல்லது என் மனைவிட்ட நான் சொல்றேன், இது செய்யாதப்பா அப்படின்னு நான் சொன்னா மனைவி அப்படியே உட்கார்ந்து அதுக்கு செஞ்சுன்னு அதை. Or if I've told my wife, do not do that, and she obeys and doesn't do that. நான் பிதாவுக்கு கீழ்ப்படியணும். I should obey the Father. என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும். My wife should submit to me. அந்த சென்ச்சூரியன் சொன்னது போல, Like the centurion said. I am a man under the authority ன்னு சொன்னது போல. He said, I'm a man under authority. அருமையானவர்களே, Beloved, நாம் பிரசங்கம் பண்ணல. we are not preaching, beloved. நான் பிரசங்கம் பண்ணல. We're not preaching. என் லைஃப்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். I'm talking to you from my life. என்னோட ஸ்பிரிட்ல இருந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். I'm talking to you from my spirit. இந்த வார்த்தையை மறந்துட வேண்டாம். Please do not forget this. I am a man under the authority அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, Whoever remains as a man under authority, நான் எனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னா, and if I have an authority above me, எனக்கு ஹெவன்ஸ் அத்தாரிட்டி உண்டு. I have heaven's authority above me. எனக்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உண்டு. I have some spiritual authority over me. அந்த ரெண்டு அத்தாரிட்டிக்கு நான் சப்மிட் பண்றேன். I have to submit under both these authorities. சில மனுஷர்கள் இருக்காங்க, There are some people, அந்த ஹெவன்ஸ் அத்தாரிட்டி தான் நான் சப்மிட் பண்ணுவேன். I will only submit under the heaven's authority. என்ன பூமியில தேவன் வச்சிருக்கிற ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு அப்படின்னு அசட்டை பண்ணுவேன். This world, the spiritual authority God has given me, I'll despise it. பிரியமானவர்களே, இந்த பிரின்சிபல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. Beloved, such principles will not work out. எனக்கு மேல ரெண்டு அத்தாரிட்டி இருக்கு. இப்ப I have two authorities above me. ஓகே, நான் சப்மிட் பண்ணணும். And I have to submit to that. சேர்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா, வாலண்டரியா நான் சப்மிட் பண்ணணும். Cheerfully, joyfully, voluntarily, I have to submit. ஓகே, என் மனைவி இப்ப எனக்கு இருக்காங்க. Now I have my wife. அவங்க எனக்கு சப்மிட் பண்றாங்க. She submits to me. ஓகே, தென் அவனை பார்த்து சொல்றோம், இந்த ஓவர் நைட் ஸ்டே எல்லாம் கூடாது தம்பி, அதெல்லாம் போக கூடாது நீனு. Then we look at the children saying, son, you cannot go for all this overnight stay. நைட் இத்தனை மணிக்கெல்லாம் நீ எல்லாம் வெளியில போக கூடாது. After this time, you cannot go out at night. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா 100% it will work out. And if you ask the question, will that work out? 100% it will work out. In the name of Jesus I tell unto you. In the name of Jesus, I tell unto you. Because ஏன் வார்த்தை கிடையாது அது. Because it's not my words. Word of Godல இருந்து சொல்றேன். I'm telling you from the word of God. ஒருவனை வாவென்றால் வருகிறான்.
When I say to a man, come, he comes. ஒருவனை போ என்றால் போகிறான். When I say to a man, go, he goes. ஒருவனை செய் என்றால் செய்கிறான். When I ask a man to do something, he does something. Why? Because அப்படின்னு சொல்றாரு பாருங்க. Why? Because He says the reason is, I am under the man under the authority. I am a man under authority. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். Only then it will work out. அப்ப நாம் காட் பண்ணணுமான்னு கேட்டா எஸ், நம்மளுடைய பிள்ளைகளை நாம் காட் பண்ணணும். So should I guard my children? Of course I should. நாம் சில விஷயங்களை நாம் சிவியரிட்டி காண்பிக்கணும்னு கேட்டா சிவியரிட்டி காண்பிக்கணும். And should I show severity certain times? I have to definitely show severity. அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகும். And the question, will it work out? It will work out. எப்ப அப்படின்னா When? நான் அத்தாரிட்டி கீழ்ப்படியும் பொழுது. When I come under authority and obey. எஸ், ஒன்னோட ஒண்ணு இல்ல, ரிலேட்டட் எல்லாமே. They're all interrelated. அருமையானவர்களே, நாம் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஜான் 17 நான் திரும்புவோம். We'll turn to John 17. ஸோ நாம் தேவன் நமக்கு தந்தருளினவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் அவர்களை பாதுகாக்கணும். We should guard those whom the Lord has given unto us, உலகத்தால் கரைபடாதபடிக்கு அவர்களை so காத்துக்கொள்ளணும். that they will not be defiled by this world. அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. They have many conflict. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். For example, I think I've shared this here before. பைபிள்ல ரெண்டு கேரக்டர் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. In the Bible, the Lord has kept two characters. ஒன்னு ஒரு தகவிலான் குருவி, சும்மா சிட்டுக்குருவி, ஒரு A small sparrow, one bird, small sparrow bird, tiny bird. இன்னொன்னு ஆஸ்ட்ரிச். Then you have this huge ostrich bird. ரெண்டுமே பேர்டு தான். Both of them are birds. ஒன்னு ஸ்பேரோ, இன்னொன்னு ஆஸ்ட்ரிச். One is a tiny sparrow, the other is a big ostrich. நாம் திரும்ப வேண்டாம். We don't need to turn there. ஜோப் 39 ஆஸ்ட்ரிச் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. In Job chapter 39, it mentions about the ostrich. அது தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய முட்டைகளை, தன்னுடைய குஞ்சுகளை காக்கவே காக்காது. It will not guard its eggs or its little ones. அதுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் விளக்கிட்டார். The Lord kept wisdom apart from it. அது ஆஸ்ட்ரிச். For the ostrich. பட் ஆஸ்ட்ரிச்சுக்கு எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா தன்னை குறித்து தான், தன்னுடைய டெக்கரேஷன், மேக்கப், இதுல தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. But the ostrich has great interest in one thing, its own appearance, its decoration and all that. தன்னுடைய அந்த செட்டே அப்படி இப்படி பண்ணிட்டு போறதுல தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. So it's very interested in setting its wings right and its feathers all aligned to each other. நான் பார்க்கல, நீங்க நல்ல இதுல போய் அனிமல் பிளானட் என்ன பிளானட்லாம் போய் பாருங்க. நீங்க I have not seen it, but you can go look at Animal Planet and watch some videos. என்ன குலுக்கு, என்ன ஆட்டம், What dancing and decorating and setting itself right. பிள்ளைய குறித்து கவலை இல்லை, பிள்ளைய குறித்து எல்லாம் கவலை கிடையாது, முட்டையை குறித்து கவலை கிடையாது, குஞ்சை குறித்து கவலை கிடையாது. No, it doesn't bother about the chicks or its young ones or the eggs. அது ஆஸ்ட்ரிச். That's the ostrich. ஆனா Psalm 84 நான் வாசிக்கிறேன், அதை பார்ப்போம். But we read something else in Psalm 84. ஸ்பேரோ குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. We read about the sparrow. ஒரு சின்ன ஒரு குருவி, அதுக்கு தேவன் தந்திரல ஞானத்தை பாருங்களேன். It's a small tiny bird and the wisdom that God has given to it. இதுதான் தன்னுடைய குஞ்சுகளை காக்குதான். It takes care of its little chicks. Psalm 84 Psalm 84 verse 3ல வாசிக்கிறேன் பாருங்க. verse 3. The bird also has found a house, and the swallow a nest for herself, where she may lay her young. அதுல அதுக்கு தெரியுது பாருங்களேன். It knows, you can see here. தன்னுடைய கூட வேற எங்கேயாவது வச்சிருச்சு அப்படின்னா வல்ச்சர்ஸ், ஈகிள்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடும். It knows if it keeps its nest in a particular place, the eagles and vultures, birds of prey will get to it. என் பிள்ளைகள் பாதுகாக்கணும் நான். But I have to be careful and guard my children. என்னுடைய குஞ்சுகளை நான் பாதுகாக்கணும். I have to safeguard my young ones. எங்க இருந்தா அது பாதுகாப்பு? Where is the safety for them? ஓகே, இதான் என்னது டெம்பிள்னு வச்சுங்களேன். Say for example, this is the temple. அந்த டெம்பிள்ல எங்க வந்துருச்சு அப்படின்னா பீடத்துக்கு வந்துருச்சு அது. So even in the temple, it came to the altar. இங்கதான் எனக்கு சேஃப்டி. This is the place of safety. அருமையானவர்களே, Beloved, நம்மளுடைய குஞ்சுகளுக்கு எப்ப பாதுகாப்பு? where is the safety for our young ones? Parent birds எங்க இருக்கணும்னா டெம்பிள்ல இருக்கணும். The parent birds, they have to be in the temple. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. I often say, அட்லீஸ்ட் செகண்ட் பெஸ்ட் நம்மளுடைய சில்ட்ரனுக்காவது நம்ம ஆல்டர்ல இருப்போம் அப்படின்னு. I say, as a second best, at least for the sake of your children, be at the altar. தேவனுடைய வீட்ல இருப்போம். Let's be in the house of God. பலிபீடத்தண்டையில இருப்போம். Let's be near the altar. அதான் சேஃப்டி. That is the safety. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. There is no safety anywhere else in this world.
தேவனுடைய வீட்டண்டையில் இருக்கிறதா சேஃப்டி. It is safe to be in the house of God. நாம் அது அவ்வளவு பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டியதா இருக்கு. We have to be so responsible. இதை முடிச்சிருவோம். We will finish here. ஜான் சாப்டர் 17 John chapter 17, 5th நம்மளுடைய இன்னொரு பொறுப்பு. our fifth responsibility. 19 verse 19 வாசிக்கிறோம். Verse 19 we read, அவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன். for their sakes I sanctify myself, he says. எவ்வளவு முக்கிய பொறுப்பு பார்த்தீங்களா? What a important responsibility. அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். For their sakes I sanctify myself. இயேசு நிறைய விஷயங்கள்ல தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டார். In many things, Jesus Christ, for the sake of his disciples, he sanctified himself. ஜீசஸ் நிறைய விஷயங்களை பார்க்கிறார். Jesus sees many things. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியத்தை சொல்றேன். For example, I'll tell you one thing. 3 நாள் ஜீசஸ் பிரசங்கித்தார். 3 days Jesus was preaching. அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் இல்ல. They didn't have any food, இப்ப எல்லாத்துக்கும் சாப்பாடு இப்ப கொடுக்குறாங்க. and now they give them some food for everyone. அதுல அந்த ஜப்பத்தை பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறார். He breaks the bread and distributes to all of them. ஃபர்ஸ்ட் யார் சாப்பிடணும் சொல்லுங்க? Who has eligibility to eat first? 3 நாள் பிரசங்கித்தவர் சாப்பிடணுமா அல்லது 3 நாள் வசனத்தை கேட்டவர்கள் சாப்பிடணும் first? Who deserves to eat bread first? The person who spoke at the meeting for 3 days, or the people sitting and listening for 3 days? நீங்க சொல்லுங்க. You can say the answer. பொதுவான கேள்விதான். General question. 3 நாள் பிரசங்கித்தவர் முதல்ல சாப்பிடணுமா அல்லது கேட்டவர்கள் சாப்பிடணுமா? Who deserves to eat first? The one who preached for 3 days, or the ones who listened for 3 days? சொல்லுங்க. சாதாரண ஆன்சர் தான். It's a normal answer. கரெக்ட். Correct. அவர் தான் சாப்பிடணும். Jesus should have eaten first, அவர் தான் கடைசி. but he ate last. அதனால தான் அப்போஸ்தலர் சொல்றார். That's why the apostles say, அப்போஸ்தலராகிய எங்களை தேவன் கடைசியாய் காணப்பட பண்ணினார். கடைசியாக காணப்பட பண்ணி மேக் us last. the apostles say, the Lord made us last. நான் முதன்மையே கிடையாது நாம. We didn't get there first, ஏன்னா மாஸ்டர் என்னன்னா லாஸ்ட் அவர் தான். because the master himself set the example of being last. எல்லாத்துக்கும் பிட்டார், எல்லாத்துக்கும் பரிமாறினார். கடைசியா ஜீசஸ் சாப்பிட்டுருவார். He broke the bread, gave it to everybody, and he ate last. இதான் இட்டர்னல் லைஃப். This is eternal life. சீஷர்லாம் பார்த்திருப்பாங்க. The disciples would have seen 3 நாள் பேசினார் மனுஷன். this man. He spoke for 3 days. சாப்பிடல, கடைசியா சாப்பிடுறாரு. He hasn't eaten, and he goes last to eat. அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. And they would have seen and observed it. Praise the Lord. Praise the Lord. அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். For their sakes I sanctify myself. மனோவா உன்னுடைய சாம்சனுடைய மதர், மனோவா உன்னுடைய வைஃப் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. Samson's mother Manoah, she would have really struggled to bring the children up. மனோவாவுடைய வைஃப் Manoah's wife, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. she would have struggled a lot. ரொம்ப டஃப்பா இருந்திருக்கும் சாம்சனோட. The responsibility would have been tough with Samson. மம்மி, Mommy, இது என்ன ஹேர் இது வரைக்கும் எனக்கு வச்சுக்கிட்டு? why my hair is so long? எனக்கு வெக்கமா இருக்கு மம்மி. I feel ashamed going out. வெளியில எங்கேயும் போக முடியல என்னால. Can't go out anywhere. எல்லாம் என்ன மார்க் பண்றாங்க. They're all mocking me. இது என்னது இது? Why this long hair for me? இல்லப்பா, நசரேய விரதம்ப்பா, நசரேய விரதம்ப்பா, நசரேய விரதம்ப்பா. They would have said, no, you're a Nazarite, you're a Nazarite. சொல்லிருப்பாங்க. கஷ்டம். Yeah, it's difficult, but she would have said. எல்லாரும் வைன் குடிக்கிறாங்க, என்னால வைனே குடிக்க முடியல. He'd say, everyone's drinking wine, mommy, I can't drink wine. அப்ப மம்மி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா? What would mommy have said? சரி, சாம்சன், நான் குடிக்கிறேனா? மம்மி குடிக்கலல்ல, நான் குடிக்கலல்ல. She would have said, Samson, see, I'm not drinking, right? Mommy's not drinking. நான் குடிச்சேனா கேளு. See, if I drink, you can ask. நான் குடிக்கலல்ல. But I'm not drinking. Look at me, என்ன பாரு. Look at me. That's the spirit. That is a spirit. மனோவா இன்னும் பிள்ளை சாம்சன் பிறக்காததுக்கு முன்னாலேயே மனோவா வைஃப் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். Before Samson was born, the Lord said Manoah's wife to her, the Lord spoke. நீ இத சாப்பிட கூடாது. You should not eat this. நீ இத தொட கூடாது. You should not touch this. நீ இந்த இடத்துக்கு போக கூடாது. You should not go there. நீ இத தொடாத, இத சாப்பிடாத, புசிக்காத. சாம்சனுடைய மதருக்கு முதல்ல கட்டளை போயிடுச்சு. The commandment went first to Samson's mother. Don't go there, don't touch this, don't eat this. இப்ப சாம்சன் வளர்றான். Now Samson is growing up. இத தொடாதீங்கங்கறீங்க, இத போக கூடாதீங்கறீங்க, இத பார்க்க கூடாதீங்கங்கறப்பெல்லாம் சாம்சனுடைய மதர் என்ன சொல்லிருப்பார்? சரி, என்ன பார். So mommy, you're saying I can't go there, I can't touch this, I can't do that, and his mother would have said, look at me. Praise the Lord. He grew like that. Yes, வளர்ந்துட்டான். He grew up.
பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார். The Lord's Spirit descended upon him. அவன் தவறுனது அடுத்த விஷயத்து, அது செகண்ட் பார்ட். அது The thing he sinned and failed is a secondary thing. எந்த அளவுக்கு அந்த மதர் அவனுக்காக தன்னையே பரிசுத்தமாக்கி கொண்டால், How much this mother, for the son's sake, sanctified herself. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அருமையானவர்களே, Beloved, ஜீசஸ் இப்படிதான் தன்னுடைய 11 சீஷர்களை அவர் பராமரித்தார். that's how Jesus guarded his 11 disciples. ஜான் 17ல அந்த ஜெபத்துல இதெல்லாம் இருக்கு. In that prayer in John 17, we see all these things. ஃபாதருடைய கேரக்டரை மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிச்சார். He manifested the character of the Father. பிதாவினிடத்திலிருந்து தந்த வார்த்தைகளை அவர் கொடுத்தார். He received the words and he gave it to the disciples. அவர்களுக்காக ஜெபித்தார். He prayed for them. அவர்களை காத்து கொண்டார். He guarded them. அவர்களுக்காக தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டார். He sanctified himself for their sake. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு கிறிஸ்டியானிட்டின்னு யாரும் ஒண்ணும் பண்ண முடியல இன்னைக்கு. 2000 years of Christianity, no one can do anything. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் போட்டதான அந்த ஃபவுண்டேஷன், குட் ஃபவுண்டேஷன். This is the good foundation that Jesus laid. நாம் ஜெபம் பண்ணுவோம். We'll pray.